ஹே ஹாய், ஸ்மார்ட் ஃபோனோட ஐபி ரேட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் OEMs எல்லாரும் எங்கள் ஃபோனுக்கு IP67 IP68 இருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஐபினா என்ன, ஐபி யார் கொடுக்குறா, ஐபி பார்த்தோன்னே ஸ்பிளாஷ் ப்ரூஃபா, வாட்டர் ரெசிஸ்டண்டா, வாட்டர் ப்ரூஃபான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டோப் டெக் தமிழ். ஃபர்ஸ்ட் ஐபி ரேட்டட் ஃபோன் டஸ்ட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் 2013ல வந்து Xperia Z, அடுத்து Galaxy S5 iPhone 7 அடுத்து இருக்கு. ஐபின்றது ஃபோனுக்கு 2 digit நம்பர், இன்கிரஸ் ப்ரொடெக்ஷன் இல்ல இன்டர்நேஷனல் ப்ரொடெக்ஷன். லண்டன்ல உள்ள இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் ஜூன் 26, 1906ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஐபி ஃபோனுக்கு மட்டும்தானா? இல்ல, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டுக்கு IP22. ஐபில உள்ள 2 டிஜிட்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் டஸ்ட் ப்ரொடெக்ஷன். இந்த நம்பர் 0 to 6 வரையும் இருக்கு. இதோட நம்பர் ப்ரொடெக்ஷன் இன்டென்சிட்டியை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 0னா ப்ரொடெக்ஷனே இல்லை. பின்ன ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டு மெக்கானிக்கல் ஸ்கிராச்சஸ் வரையும். 5னா ஓரளவுக்கு டஸ்ட் படிஞ்சா தாங்கும். 6னா கம்ப்ளீட்லி டஸ்ட் டைட், ஆனா தண்ணீருக்காக இன்ஸ்டா டெஸ்டே பண்ணலன்னு அர்த்தம். ஐபி இதுல செகண்ட் டிஜிட் தான் வாட்டர் ப்ரொடெக்ஷன். இதோட ரேட்டிங் 8 வரையும் போகும். யூஸ்வலி 4, 5, 6 வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இல்ல வாட்டர் ரெசிஸ்டன்ட் போனுக்கு கொடுப்பாங்க. 7, 8 இருந்தா கண்ணை மூடிட்டு வாட்டர் ப்ரூஃப் போனுன்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப்ஸ் ஃபோன் எல்லாமே பெரும்பாலும் IP67 இல்லை IP68ல தான் வரும். இப்போ சில யூடியூப் வாட்டர் டெஸ்ட் வீடியோஸை பார்க்கலாம். ஆலோஃபோபிக் கோட்டிங்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கூட டெபாசிட் ஆக விடாது, வீடியோவில் பார்த்த மாதிரி. இயர்லி 2010ல இருந்து 2015 வரை எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸும் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக தான் வந்திருக்கு. வாட்டர் ரெசிஸ்டன்ட், இது கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஆக்சிடென்ட்லி தண்ணியில் போட்டாலோ தண்ணியில் விழுந்துட்டாலோ எதுவும் ஆகாது. நீங்க தெரியாம தண்ணிக்குள்ள போனை போட்டாலும் சரி, இல்ல தெரிஞ்சே தண்ணிக்குள்ள போய் போட்டோ எடுத்தாலும் சரி, வாட்டர் ப்ரூஃப் போன் எதுவுமே ஆகாது. ஒரு போனால 30 நிமிஷத்துக்கு 1 மீட்டர் ஆழத்துக்குள்ள தாக்கு பிடிக்க முடிஞ்சா ஐபி ரேட்டிங் 7 கொடுப்பாங்க. அதுக்கு மேல தாக்கு பிடிச்சா ஐபி ரேட்டிங்ஸ் 8 கொடுப்பாங்க. நிறைய யூடியூபர்ஸ் பாப்புலர் ஃபிளாக்ஷிப்ஸை தண்ணிக்குள்ள போட்டு டைமிங் செட் பண்ணியும் டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. இப்ப மார்க்கெட்ல உள்ள சில வாட்டர் ப்ரூஃப் போனை பார்க்கலாம். இதுல IP67 இருக்கு, IP68 இருக்கு. iPhone 11 Pro, Samsung Galaxy Note 10 Plus, iPhone XR, Huawei P30 Pro, iPhone SE 2020. இதுல iPhone SE மட்டும்தான் IP67, மற்ற எல்லாமே 68ங்க. ஜென்ரலா iPhone 11 Pro 4 மீட்டர்ல 30 மினிட்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங் 1.5 மீட்டர்ல 30 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் எல்லாமே மேனுஃபேக்சரர் கொடுக்குற வேல்யூஸ் தான். சில ஃபோன்ஸ் அஃபிஷியலா ஐபி ரேட்டிங் வாங்கல. ஓப்போ ரெனோ 2, OnePlus 7T Pro. OnePlus தங்களோட ஃபோனுக்கு கொடுத்த ஆடை பார்த்தா ஐபி வாங்கல, ஆனா நாங்க அதுக்கு பதிலா ஒரு பக்கெட்டை தான் வாங்கணும்னு ஃபோனை தண்ணிக்குள்ள டிப் பண்ணி தான் ஆட் ப்ரொமோஷனே பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க ஐபி டெஸ்ட்டுக்கு போகல? ஒரு ஃபோன் மேனுஃபேக்சரருக்கு ஐபி ரேட்டிங்ஸ் வாங்க மில்லியன்ஸ்ல செலவாகும். அப்படி போனா ஆட்டோமேட்டிக்கா எல்லா OnePlus ஃபோனுக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுங்க. எல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸும் பட்ஜெட் ஃபோன்ஸும் எல்லாமே ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தாங்க. இப்போ IP66னா என்ன, IPX6னா என்ன, IP67னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். மேலும் இது போல தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ள டோப் டெக் தமிழை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.